ஆக்சுவலி இந்த டிவிஆர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆஃபரில் செல் பண்ணிருக்காங்க நிறைய டீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா எம்பரட் டிவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இன்பில்டாகவே இருக்கும். ஸோ இதை வந்து தனியாக நம்ம அதை டிவிஆரில் மாற்றுற மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை மாற்ற முடியாது. இது போர்டோட பெருசாக இந்த ஹார்ட் டிஸ்க்கு இது இன்பில்டாகவே வந்துடும். எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியாகும். அதேமாரி இதை போனால் டிவிஆர் தனியாகவோ இல்லை ஹார்ட் டிஸ்க் தனியாகவோ போகாது. போனால் ரெண்டுமே ஒன்றா போயிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் ரெண்டுமே பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதை தாண்டி வந்து இதில் இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த கம்ப்ரஸ் ரேட்ஸு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேவிங் டைம் வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்கோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவ் ஆகிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்டேஜ் பேக்கப் எடுக்கிறது இதில் வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் போச்சுன்னா ஹார்ட் டிஸ்க்கு, போர்டு, டிவிஆர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து போயிடுது. ஸோ அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு மறுபடியும் செலவு வைக்கும்போது சேர்த்து வைக்கும். ஆஃபரில் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் இது ஹார்ட் டிஸ்கோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றப்ப தான் இதோட மொத்த செலவுமே நமக்கு தெரியும். ஸோ அப்போ அது இல்லாமல் வந்து இந்த ப்ராடக்ட்டோட சப்போர்ட் அடுத்து இன்னொரு பிரச்சனை. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் அதிகம் விற்றுருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து இப்போ அவைலபிலிட்டி வந்து ரொம்ப நாள் அதிகம் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். பட் இந்த ப்ராடக்ட் அதிகமாகவே விற்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அவ்வளோவா வரதே இல்லை, எங்கேயுமே டீலர்ஸ்ட்டையும் அவைலபிள் இல்லை. நாளைக்கு இது ரிப்பேர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுனா, இதுக்கான ஸ்பேர்ஸ் மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்காது. மைட் பி லைஃப் எண்ட் மாடல் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த டிவிஆரை வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் வாங்குற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அப்போ வந்து டிவிஆர் ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் மாடல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஆஃபரில் நிறைய பேர் செல் பண்ணிருக்காங்க. பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிங்க. தேங்க்யூ.